ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்திஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் இதுக்கு முன்னாடி சில்வர் மினியேச்சர் திங்ஸ்லாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த திங்ஸ் எல்லாமே நான் மதுரை மினியேச்சர் ஷாப்பில் தான் வாங்கினேன். அதோட அட்ரஸ் லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது இரும்பில் செஞ்ச ஒரு அடுப்பு தான். நல்லா வெயிட்டாகவே இருந்தது. அந்த 3 கம்பியுமே நல்லா விரிஞ்சிருக்கு. அதனால் நம்ம சின்ன பாத்திரம் வச்சாலும் பெரிய பாத்திரம் வச்சாலும் நல்லாவே உட்காரும் அடுப்பில். நான் இது வரைக்கும் சில்வர்லேயும் மண்லேயும் தான் அடுப்பு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அயனில் வாங்குகிறேன். இதோட ஃபினிஷிங்குமே நல்லா இருந்தது. அதனால் ரொம்ப நாள் உழைக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இரும்புலேயே ஒரு சின்ன வடைச்சட்டி தான் வாங்கியிருக்கேன். இது நம்ம ரியலாக யூஸ் பண்ணுற மாதிரியே ரொம்ப குட்டியாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதை விடையும் சின்னதெல்லாம் அங்கே இருந்தது. பாருங்கள், என் உள்ளங்கையை விட கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. ஆனால் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு தோசைக்கல் தான். இதுவுமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது இரும்பா நான்ஸ்டிக்கான்னு எனக்கு சரியாக தெரில. அதில் குட்டியாக பிடி மாதிரி இருக்குல்ல, அதுவுமே தனியாக பற்ற வைக்காமல் அதோட சேர்ந்து தான் இருந்தது. பார்க்க தான் சின்ன தோசைக்கல் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா வெயிட்டாகவே இருந்தது. எல்லாமே என் உள்ளங்கை சைஸ் தான் இருக்குது. நல்லா ஷைனிங்காக வலுவலுன்னு இருந்தது. இதுலேயும் நம்ம தோசை ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அலுமினியத்தில் கொஞ்சம் மீடியமான சைஸில் ஒரு வடைச்சட்டி வாங்கியிருக்கேன். அதோட பிடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது சுத்தமாக வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப காற்றாக இருந்தது. இதில் இந்த ஒரு பீஸ் தான் இருந்தது, அதனால் இது ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அலுமினியத்திலே கிண்ணம் வாங்கியிருக்கேன். இது கிண்ணமா என்னன்னு சரியாக தெரில, பிடி இல்லாத வடைச்சட்டி அந்த மாதிரி நினச்சி தான் வாங்கினேன். இதை மாதிரி நான் இன்னொன்று வாங்கியிருக்கேன். ஏதாச்சும் அரிசி பருப்பு அந்த மாதிரிலாம் ஊற வைக்க நல்லாயிருக்கும், அதனால தான் 2 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு டவி வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட பெரிய டவி ஒன்று இருக்கிறதுனால இது ஒன்று மட்டும் வாங்கினேன். அலுமினியம் ஃபுல்லாகவே வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. அடுத்தது இந்த பிரியாணி செய்கிறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, டவரா செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரியே அலுமினியத்தில் குட்டியாக இருந்தது. அதுலேயுமே நான் 2 பீஸ் வாங்கினேன். இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குமான்னு பார்த்தேன், பட் ஆனால் கிடைக்கல. இந்த சைஸ் தான் இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அலுமினியத்துலேயே ஒரே ஒரு தட்டு மட்டும் எடுத்தேன். ஏன்னா நம்மகிட்ட சில்வர்லேயே நிறையா பிளேட்ஸ் இருக்குது. அலுமினியம் திங்ஸ்லாம் கொஞ்சம் தான் வாங்கினேன்னா, ஸோ அதனால் இந்த ஒன்று மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அடுத்தது என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் ரொம்ப சின்ன பானை. இது ஏதாச்சும் குழம்பு வைக்க அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். ஆனால் ஒரே ஒரு பீஸ் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸ்னே சொல்லலாம். நான் ரியலாக இருக்கிற அம்மி மாதிரியே ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். அந்த ஷாப்பில் தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் ஆஷ் கலர் அந்த மாதிரிலாம் கிடைக்கல, இந்த மாதிரி லைட் பிங்க்கில் தான் கிடச்சிது. பட் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் என்னென்னா, அந்த நம்ம அரைப்போம் பார்த்திங்களா அந்த கல், அது வைக்கிறதுக்காக லைட்டாக தடுப்பு மாதிரி இருந்தது. ஒரு சில அம்மியிலலாம் அப்படி இருக்காது, அப்படியே ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே நம்மகிட்ட இருக்க ரியல் அம்மி மாதிரியே இருக்குது. எல்லா சைடும் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். நம்ம அந்த அரைக்க கை வச்சு யூஸ் பண்ணோம்ல, அந்த இடத்துலையுமே நம்ம வீட்டில் இருக்கிற அம்மி மாதிரியே கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சி இருந்தது. ஒரு சில அம்மியில் அதுவுமே நேராக தான் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் இருக்காது. ஆனால் என்ன அந்த ஆஷ் கலரில் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இதுவே ஓகே தான் சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த அம்மியில் நம்ம சட்னிலாம் அரைச்சி வீடியோ பண்ணலாம். யாருக்கெல்லாம் இந்த அம்மி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது மண்ணில் 2-3 மினியேச்சர் திங்ஸ் வாங்கினேன். அதையுமே அவங்க அப்படியே கொடுக்காம நல்லா பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இது மண்ணிலே செஞ்ச ஒரு குட்டி கிண்ணம்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னு எனக்கு சரியாக தெரில. நம்ம ஏதாச்சும் போட்டு மிக்ஸ் பண்ண யூஸ் ஆகும். குட்டியாக அழகாக இருந்ததுனால வாங்கிட்டேன். இந்த திங்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்போட வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எந்த திங்ஸுமே டேமேஜ் ஆகாத மாதிரி ரொம்ப நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னா குழி பணியார கல்.
ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இட்லி கொப்பரை தட்டுன்னு நினச்சிக்கிட்டேன். இட்லி தட்டுக்கு நடுவில் பிடிக்கிற மாதிரி பிடி இருக்குமே, இது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இது குழிப்பணியார கல்லுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவுமே ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. மண்ணில் இருக்க எல்லா மினியேச்சர் திங்ஸும் நல்லா வெயிட்டாகவே இருந்தது. அதோட விளிம்புலலாம் ஒயிட் பெயிண்ட் வச்சு குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருப்பேன்னு கெஸ் பண்ணுங்கள். லைட்டாக பார்த்தாலே தெரியும். இது என்னன்னா ஒரு இட்லி கொப்பரை தான். அது உள்ள ஒரே ஒரு மண் தட்டு மட்டும் இருந்தது. அதுலேயுமே நம்ம விரலை விட சின்ன சின்னதாக தான் குழி இருந்தது. அதனால் இட்லி ஊற்ற முடியுமா என்னன்னு சரியாக தெரில. ஸோ அதான் சில்வரில் ஒரே ஒரு இட்லி பிளேட் வாங்கினேன். இது உள்ள அந்த சில்வர் பிளேட்டை வச்சு பார்த்தேன். அதுவுமே கரெக்டாக இருந்தது. அதனால தான் வாங்கினேன். இந்த பிளேட் பார்த்தாலே தெரியும். அந்த இட்லி ஊற்றுற குழிலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இந்த இட்லி கொப்பரை சுற்றியுமே ஒயிட் பெயிண்ட் வச்சு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ஒரு லுக்காக இருக்குது. ஆனால் அந்த செட்டு மொத்தமே செம்ம வெயிட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு அருவாள் இருந்தது. அப்படியே நம்ம வீட்டிலலாம் இருக்கோம்ல அந்த மாதிரி ரியலாகவே இருந்தது. கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருந்தது. நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ப் பண்ணிக்கலாம். பட் இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக திங்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷாப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.